ஆய்வாளர் ரவி கோர்ச்செட்டர் அப்படிங்கிறவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் மைக்கேல் பெட்ரிகுலா அப்படிங்கிறவரும் சேர்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் குழு 2007ஆம் ஆண்டு ஆந்திராவை சேர்ந்த பைத்தர கர்னூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜுவாலாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்த அகழ்வாராய்ச்சி செய்கிறாங்க. அந்த இடத்துல 2 மீட்டருக்கு உயரத்தில் சாம்பல் மூடி கடந்தது. இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எரிமலையான டோபா அப்படிங்கிற எரிமலை 74,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெடிச்சப்போ கக்கிய சாம்பல் மேற்கு நோக்கியும் பரவியதால வந்த சாம்பலே இந்த சாம்பல் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த சாம்பல் அடுக்குக்கு மேலையும் கீழையும் நூற்றுக்கணக்கான பழங்கற்கால கருவிகளை அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. டோபா எரிமலை வெடிப்புக்கு முன்னரும் பின்னரும் 75,000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்க முந்தைய மதிமாந்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆய்வுகள் தெரிவிக்குது. அங்கு கிடைச்ச கற்கருவிகள் தென்னாப்பிரிக்காவில் கிடைச்ச கற்கருவிகளை ஒத்திருப்பதாகவும் அவங்க கூறினாங்க. மதிமாந்தன் அதாவது ஹோமோசேப்பியன் எங்கு தோன்றினான் அப்படின்னு நிறைய மாந்தவியலாளர்கள் 1990களிலிருந்து முயன்று வராங்க. ஆப்பிரிக்காவில் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இந்த முதல் மாந்தர் 2 அலைகளா அங்கிருந்து பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னும் சிலர் ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்தாங்க அப்படின்னும் சில கோட்பாட்டை முன்மொழிஞ்சாங்க.